எவ்வளோது சும்மா ஒரு ரவுண்டு எப்படி போயிட்டு வரலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தஞ்சாவூர் மாவட்டம் மணவரா அருகாமையில் உள்ள கோட்டைப்பட்டினம். இப்போ மீனவர்கள் கூட ஒரு நாள் சந்திப்போம். இப்போ நம்ம கடலில் உள்ளார போகிறோம். நம்ம வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட மீனவர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உள்ளார போய் நமக்கு என்னென்ன வகையாக மீன் ஜல்லி மீன் எல்லாத்தையும் நம்மள்ட்ட காட்டி நம்மள்ட்ட உரையாட போகிறோம். பிடிங்க ஏதாச்சும் ஒரு மீனை ஜல்லி ஃபிஷ் பிடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிடிச்சிட்டாப்புல 2 பேர் இறங்கிட்டாங்க. சூப்பர் சாட்சா எனக்கு நிற்காது நினைக்கிறேன் வீடியோ அந்த பிடிச்சிட்டாங்க. அந்த பிடிச்சாச்சு பிடிச்சிட்டாங்க. சூப்பரான ஜல்லி ஃபிஷ் அரிக்குமா அது? அந்த பின்னாடி ஒன்று வருது போல இருக்கு. அதாங்க ஜல்லி ஃபிஷ் பிடிக்கிறாங்க. ஜல்லி ஃபிஷ் பிடிச்சி காட்டுறாங்க. அடடா சூப்பராக இருக்கு. எங்கே காட்டுங்க. அரிக்குமா அது? ரொம்ப அரிக்கி. பயங்கரமான 25,000 செலவு சூப்பரான பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்படி காட்டுங்க, இப்படி திருப்பி காட்டுங்க. காட்சி அருமையாக எங்களுக்கு இந்த பசங்க வந்து எங்களுக்கு ஜல்லி ஃபிஷ்ஷை பிடிச்சி காட்டிட்டாங்க. பிடிங்க பிடிக்கலாமா? அரிக்குமா? அரிக்கும். அருந்துட்டு கொடுங்க கொஞ்சம் கிட்ட. செத்ததான் இப்படி உசுரோட ஓடுறது தான் இது. கையில் பிடிச்சோம்னா அவ்வளோதான். விட்டுறா அது ஜெல்லி ஃபிஷ். போட்டுருமா? கீழே போட்டுருமா? ஆளுக்கு கோடியக்கரை வேதாரண்ய கோடியக்கரை இருக்குல்ல, அங்கே போய் நம்ம தொழில் பண்ணுறோம். அங்கே போனோம்னா எப்படி நாங்கள் ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 நீங்கள் போய் அங்கே இல்லை நீங்கள் உங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ படிப்பு இப்போ இதே தொழிலாக இருக்கிறீங்களா? 12th முடிச்சிட்டோம். 12th முடிச்சிட்டோம். கொஞ்சம் பின்னாடி வா சார். இருக்கு போய் இல்லை வீட்டு கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே கடலுக்கு போகிறோம். எங்கள் அப்பாவோட எல்லாம் இப்போ நான் பயலோட 2 போட்டு வாங்கியிருக்கோம். இந்த போட்டு பயலோட போயிருக்கோம். ஓகே. இப்போ நாங்கள் இன்றைக்கி வலைக்கு போனால் 30-40 நண்டு கிடச்சி. இன்றைக்கி நாங்கள் கரும்பு வேறு நிறைய பாசி வேறு வலை இருக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த பாசி எடுங்க. அந்த போட்டுக்கு இந்த பாசி பேர் என்ன? நாளை பாசி வருது. இது எப்படி அங்கே ஆழத்துலேருந்து வருமா? என் பேர் காளிதாஸ். என் பேர் சந்திரன். எந்த ஊர் இது? கோட்டைப்பட்டினம் தெற்கு புதுக்குடி. அது வடக்கு புதுக்குடி. புதுக்கோட்டை மாவட்டம். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டோட்டலாகவே பகுதியில் உள்ளவங்க இதுதான் தொழில் ஃபிஷர்மேன் தான். இல்லை வெளிநாட்டிலையும் போய் எங்களுக்கு ஃபிஷர்மேன் தொழில் தான் பார்க்குறோம். வேறு தொழில் பார்க்குறோம். அங்கேயும் கடல் தொழில் தான் பண்ணுறோம். நாங்கள் வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. இதுதான் நாங்கள் காலங்காலமாக பண்ணிட்டு தொழில் இதுதான். இன்ஜின் இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஜின் இல்லை, பாய்மரத்துலேயே தான் ஓடிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இன்ஜின் வரோம். இன்ஜின் மட்டும் ஒரு அதனால கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். பாய்மரமானது ரொம்ப காற்று மாறினாலும் இங்கே காற்று ஓடிக்கிட்டு இருக்கோம். காற்று மாறினா மட்டும் தான் நம்ம திரும்பி வர முடியும். இல்லைன்னா ஆகர் கூட எத்தனை நாள் ஆனாலும் கடலே மீன் கிடைக்குது உங்களுக்கு. எல்லா மீனுமே கிடைக்கும். இல்லை ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த இடத்துல இப்போ முத்துப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் ஸ்பெஷலுங்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மீன் அதிகமாக கிடைக்கும்? ஆறுகள் அதிகமாக இருக்குது. கல் அதிகமாக மீன் சொல்ல மீன். இன்னொரு போட்டுக்கு சீலா மீன் பட்டு இருந்துச்சு. எங்களுக்கு நண்டு சில இது ஒரு விலை மீன் சொல்லுவாங்க. வேறு வலை கொண்டு போகிறனால வேறு பல மீன் படம் எங்களுக்கு. அதனால நாங்கள் வலையில் மாற்றி போயிட்டே இருக்கோம். ஒரே நைட்டில் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க. மற்றபடி இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் அதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு இருக்காது. சில பேருக்கு இருக்கும். உடம்புல இருக்கு. இந்த மாதிரி இருக்காங்க. எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. பழக்கலை. அதனால இவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சிடும். அதிகமாக திம்போம். கடல் மேலே உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது.
அதாவது 200 நாட்டிகள் மைல் தூரம் போகிறாங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி தூரத்தில் போகும்போது இப்போ திடீர்னு காற்றல் அது அப்படி இப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை இருந்தால் நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு காலதாமதம் ஏற்படுதா? நீங்கள் எந்த மாதிரியான எந்த அங்கேருந்து ரொம்ப நேர் நாடிகள் போயிட்டோம்னா அந்த பார்டர் வந்துடும், ஸ்ரீலங்கா பார்டர் வந்துடும். அந்த 2 நாடுகள் இப்படி போக மாட்டோம். இந்த இதுக்கு தான் வேதாரண்யம் பிடிக்கிற அந்த மாதிரியான பக்கம் போனால் தான் ராமேஸ்வரம் பாம்பன் பிடிப்போம். எங்கேருந்து அறிவிப்பு பக்கமாக எங்களுக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னா எங்களுக்கு பக்கமாக தெரியுதா? ஏன்னா எல்லா பக்கமே ஊரே பதிஞ்சு வச்சிருக்கோம். அந்த ஊருக்கு அதிகம். இப்போ உங்களுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறது தொலைத்தொடர்புலாம் கரெக்டாக இருக்குமா? ஜிபிஎஸ் இருக்குல்ல, ஒரு 10 மைல் கூட இருக்குது. வேறு போட்டு பெரிய நான் இசைப்படகு வந்துச்சுன்னா எங்களுக்கு தகவல் சொல்லும்போது நாங்கள் அந்த ஊரில் அங்கே போட்டுருவோம், கரையை வந்துடும். ஒரு நாள் கடல் தான். இப்போ ஒரு வாரத்துக்கு 4 நாள் எங்களுக்கு 3 நாள் இசைப்படகு. ஏன் ஒரு வளர்ப்பு சங்கம் ஒன்று இருக்குண்ணே, அது வந்து 10-20 லட்சம் வரைக்கும் மேலே போகும். இது மாதிரியான சங்கு இருக்கா? வளமுறை சங்கு போவோம். அது மாதிரி கிடச்சிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு லக்கு இருக்காலும் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்கல. அவ்வளோதான் லக்கு பொறுத்து தான். கடலை பொறுத்தளவுக்கு யாருக்கா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்து பட்டினே மீன் இந்த போட்டு இசைப்படகு போட்டு இந்த கருவலி ஏன்னா இந்த இசைப்படகு எங்கள் வலையெல்லாம் சேதப்படுத்திடுவாங்களா, அதனால போகிறது இல்லை. நாங்கள் இசைப்படகு எங்களுக்கு 3 நாள் எங்களுக்கு 4 நாள் கரை வந்த போது தான் நாங்கள் கடலுக்கு. இப்போ இன்னைக்கு பயணத்தில் வந்து நீங்கள் மீன் பிடிக்கிறது போனீங்கன்னா எத்தனை நாளில் திருப்பி வீட்டுக்கு வருவீங்க? நாங்கள் பண்ணுற தொழிலை ஏற்றுற கொண்டு போகிற வலையை பொறுத்து இருக்கு. கொண்டு போகிற வலையை பொறுத்து. நண்டு வலையை கொண்டு போனோம்னா விடிய காலம் 1 மணிக்கு போட்டு விடுவோம். காலையில் ஒரு 10 மணிக்கு கரை விடுவோம். கரெக்ட். ஐயோ சீலாவலை கட்டாக்கு நண்டு தான் போயிட்டு. சரிப்பா. போனாலே எங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடச்சிடும். அதனால தான் இப்போ நாங்கள் காற்றை பொறுத்து நாங்கள் தொழிலை மாற்றிக்கிறோம். சரி, எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் நிச்சயமாக இந்த பாய்மரம் என்னைக்கு அந்த போட்டி நடக்கும்? 18ஆம் தேதி. வர 18ஆம் தேதி பாய்மரம் புறப்படும். கண்டிப்பாக கலந்துக்குவீங்க. இப்போ செந்தலை போட்டி நடந்துச்சு, அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு. இதனால பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். பார்க்கறதுக்கு வீடு நீங்கள் யூடியூப்ல போட்டு வரீங்களா? மீனவன் கார்த்திகனா? ரைட் ரைட். சரி. இந்த இடத்துல எல்லாம் நண்டு தான் அதிகமாக. சரி. மேலா போனோம்னா பெரிய பெரிய மீன் பாறை திருக்க அந்த மாதிரியான மீன்கள் இங்கே வர கிடைக்கும். வெயில் கிடைக்கும். அது ஒரு 200 நாட்டிகள் இப்படி போனால் கிடைக்கும். 200 நாட்டிகள். நாங்கள் ஒரு 10 நாட்டிகள் தூரத்துலேயே இருக்கிறோம். எங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. அவங்க சொல்கிறத பார்த்தா 200 நாட்டிகள் தொலைவில் இருக்கிறாங்க. கடுமையான அவங்க மீன் பிடிக்கிற அந்த தொழில் வந்து காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் விடிய காலம் 4 எங்கே போகுது? ஒரு ஆள் இப்படி டைவ் அடிச்சிங்களா? யாருப்பா? நீ தானே? அடியப்பா, அடியே கரெக்டாக அடி, அடியே பார்த்து பொறுமையாக அடிக்க. நானே கழிச்சிடலாமே. 1000 தான் நான். என்ன நண்பர்களே, இந்த விசிட்டிங் இந்த கடலுக்குள்ளே போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்க்க விரும்புனீங்கன்னா மனோகர அருகாமையில் கோட்டப்பட்டினம் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு மீனவர்கள் நண்பர்களோட பழகிட்டு அவங்க படுற மீன் பிடிக்கிற தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க.
இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட மீண்டும் சந்திக்கின்றேன்.